வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி 5ஆம் நாள் பதிவு. 5ஆம் நாள் என்ன பதிவுனா, நம்ம துணியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன கட் பண்ணி கொடுத்தாங்க? தலகாணி உரை, அன்றாயிரு, விவசாயிகள்லாம் போடுவாங்க கள்ளி வச்ச அன்றாயிரு, அப்புறம் உள்பாவாடை, கவுனு, இதெல்லாம் அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அப்போ நான் அந்த ஐயாவை கேட்டேன், எனக்கு ப்ளவுஸுக்கு சொல்லித்தாங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு என்னம்மா சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. ஒரு 80 பாயிண்டு விட்டு கொடுங்கன்னாங்க. ஏன்னா அப்போ நான் சின்ன ஆளாக தான். எப்படின்னா சுற்றளவு கம்மியாக இருக்கும். 34, 36 இந்த அளவு இருந்தால் எனக்கு போதும். அதனால் சரி நான் சொல்லித்தரேம்மா நாங்கள் ஒரு 80 பாயிண்ட் ப்ளவுஸ் விட்டு கொடுத்தேன். உடனே அதை 4ஆக மடித்து போட்டுக்கோங்கம்மா நாங்கள் மடித்து போட்டு அவங்க வெட்டுறதை நான் பார்த்தேன். எப்படி மடித்து போடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தேன், எப்படி நம்மளுக்கு கட் பண்ண சொல்கிறாங்கங்கிறதையும் பார்த்தேன். 4ஆக மடித்து போட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கையை அந்த பக்கம் எடுத்தாங்க, கழுத்து இந்த பக்கம் எடுத்தாங்க. ஃப்ரெண்டு கழுத்து இறக்கம் கூட இருந்தால் ஃப்ரெண்டுக்கு தனியாக எடுக்கிறாங்க இறக்கத்தை, இல்லைன்னா அப்படியே 4ஆக மடித்து போட்டு நம்ம முன்பக்கம் அளவு எப்படியோ அது மாதிரி கதைக்கே எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு பிறகு ஷோல்டர்லேருந்து உயரம் வச்சு நம்ம இந்த கிராஸ் பட்டி, இந்த நெஞ்சு கப் சைஸ் இதெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க அந்த ஐயா. சரிண்ணா நான் அந்த ஐயா வெட்டி கொடுத்த மாதிரியே தச்சுட்டேன். தச்சு மறுநாள் அந்த ஐயாட்ட ப்ளவுஸை காட்டினேன். சூப்பராக தச்சுருக்கீங்க பாக்கியத்தம்மா அப்படின்னு அப்போவே சொன்னாங்க. அந்த ஐயா இப்போ இல்லை, அந்த ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நான் தலைவணங்கி அவங்கள வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க எனக்கு ஒரு நாள் அந்த வார்த்தையை சொன்ன ஒரு அடையாளம் தான் இன்றைக்கி நான் 10 பேருக்கு சொல்கிற மாதிரி எனக்கு வச்சுருக்காரு கடவுள். அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, நீங்கள் தையலில் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க, இதை வச்சே நீங்கள் நல்லா ரன் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு அந்த ஐயா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு மறுநாள் நானாகவே பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு துணியில் போட்டு வெட்ட வேணான்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டு மடித்து போட்டு வெட்டினேன். வெட்டி அதை மேலே அளவு போட்டு வெட்டி தைச்சோன்னே நான் எனக்கான ப்ளவுஸை நானே தைச்சேன். அப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தையல் கிளாஸ் போகாமல் ப்ளவுஸை கட் பண்ணிட்டு நம்மளே தைக்கிறது இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இதுதான் நான் அவங்க சொல்லி கொடுத்த உடனே நான் கற்றுக்கிட்டது. அந்த ஐயாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நாங்களே என்ன செஞ்சோம், எங்கள் வீட்டுக்காரர் கட் பண்ணி கொடுப்பாங்க வர்றவங்களுக்கு. அவங்க கடை வச்சுருக்கவங்க இல்லையா, அதனால் நான் கடைக்கு போகணுமா நாங்கள். அப்போல்லாம் எவ்வளோ கூலி தெரியுமா அந்த ஐயாவுக்கு? 9 ரூபா, அதிகபட்சம்னா 10 ரூபா. காலையில் 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போகிறதுக்கு, 11 மணிக்கு டீ வீட்டிலே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், டீ காஃபி. அதே மாதிரி சாயந்தரமும் டீ வீட்டிலே போட்டு கொடுத்துருவோம். எங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு அந்த ஐயாலாம் ஒரு உதாரணம். என்னுடைய தையல் ரெடிமேடு வளர்ச்சிக்கு அந்த ஐயாலாம் ஒரு உதாரணம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க வியாபாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா, நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு கட் பண்ணி கொடுப்பேனா, ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுக்கணும், துணி கட் பண்ணி கொடுக்கணும் தைக்க வர்றவங்களுக்கு. அந்த கேப்பில் நம்ம எப்படி ஜாக்கெட் தைக்க கற்றுக்கலான்னு அந்த ஐயாட்ட கேட்டதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று என்னோடய கல்யாண நாளைக்கு தைச்சி போட்டிருந்தேன். ஆரி எனக்கு மேலே மாடியில் இருக்க பாப்பா போட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு 600 ரூபா பீஸ் கொடுத்தேன். அவங்க நான் போட்டிருந்த ப்ளவுஸை பார்த்துட்டு என்கிட்ட வாடிக்கையாக அவங்க ப்ளவுஸும் வாங்குவாங்க, தைக்கவும் கொடுப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பேரை சொல்லலாமா என்னன்னு தெரியல, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும், பாபநாசம்னு ஒரு ஊர். அவங்க பார்த்துட்டு எனக்கும் இதே கலரில் நீங்களே துணி வாங்கி எனக்கு ஆரி போட்டு ப்ளவுஸை நீங்கள் தைச்சி கொடுத்துருங்க, எவ்வளோ கூலி ஆகும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், பட்டு துணி வேணுன்னா என்கிட்ட இருக்குமா, அப்புறம் ஆரி போடுறதெல்லாம் இன்னொரு பாப்பா தான் போடுவாங்க, அதனால் நான் அவங்கள எவ்வளோன்னு கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் துணியை காட்டினோன்னா, நீங்கள் போட்டிருந்த கலரே தான் எனக்கு இருக்கணும், மாற்றியெல்லாம் இருக்கக்கூடாது, அதே கலர் அதே டிசைனில் போட்டு கொடுங்க, போட்டு எனக்கு
தச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு கொடுத்தேன். அந்த சிஸ்டர் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர், இந்த பாருங்க உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே சூப்பராக ரவுண்டு நெக்குதேன். முன்பக்கம் இது வந்து முன்பக்கம் ஒரு ஆரி டிசைன் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த ஆரியை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. நான் தச்சு போட்டதை வச்சு அவங்க கேட்டாங்க. அதனால் நானும் அதே ரவுண்டு நெக் வச்சு, அவங்க ஏறக்குறைய என்னை விட ஒரு 42 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அளவு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. தச்சாச்சு. ஆரி பவானி சிஸ்டர், உங்கள் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரவுண்டு நெக்குது. அதே மாதிரி கைக்கெல்லாம் டிசைன் வச்சுருக்காங்க. ஆரி பிடிச்சிருக்கா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எனக்கு போட்ட மாதிரியே தான் போட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். கை இது வந்து அப்புறம் இந்த மாதிரி மணி வச்சு தச்சுருக்காங்க. மணி வச்சு ஆரி போட்டு கொடுத்துருக்காங்க. தச்சது மட்டும்தான் நான். ஓகேங்களா? வீடியோவே எடுக்க முடியல, ஒரே ஒரு 6 நாள் இது வந்துக்கிட்டு. டிசைன் பிடிச்சிருக்கா சிஸ்டர் பவானி சிஸ்டர்? பாருங்கள். நீங்கள் ஈவினிங் தம்பியை வர சொல்லுங்கள், நான் கொடுத்து அனுப்புகிறேன் ப்ளவுஸை. முன்பக்கமும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே என்னோடய இது, ஆனால் கழுத்து மட்டும் கொஞ்சம் நீட்டம். அவங்களுக்கு எனக்கு 40 இன்ச்சு சுற்றளவு, அவங்களுக்கு 42 இன்ச்சு சுற்றளவில் கொடுத்தாங்க. இப்போ ஆரி போட்டாச்சு, ப்ளவுஸும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டு எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சாயந்தரமாக ஒரு 4 மணி 5 மணி பக்கமாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நன்மை இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி நான் யூடியூப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்தேன் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூபர்ஸாக இருந்தாலும் எப்படி நீங்கள் வீடியோ போடணுங்கிறத நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வீடியோவுக்கு இதுவரை தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடையில் நின்று வீடியோவே எடுக்க முடியல, ஒரே பஸ் சவுண்டு, ஆரன் சவுண்டு. அது இந்த நேரம் வந்து ஒரு எல்லோரும் வீட்டுக்கு கேட்டு வர்ற நேரமாச்சா. நான் 23ஆம் தேதி வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அதனால் சவுண்டு கொடுத்துட்றாங்களோ என்னமோன்ட்டு கட் பண்ணி பேசி பார்த்து முடியலை. அதனால் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்போதும் உட்காந்துக்கிட்டு லைவ் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. தொடர்ந்து பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை முழுமையாக கொடுங்க. இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு. ஓகே மக்களே, உங்களுக்கும் இதே மாதிரி ஆரி ப்ளவுஸ் தச்சு போடணும், தைக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. ஓகேவா? வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.